அகமதாபாத்ல இருந்து 242 பயணிகளோட லண்டனுக்கு டேக்கப் ஆன விமானம் அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பில்டிங்ல மோதி வெடிச்சு சதறி இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, நேத்து ஏர் இந்தியாவோட 171 என்ற விமானம் டெல்லியில இருந்து 10 மணிக்கு கிளம்பி அகமதாபாத்ல 11:15க்கு ரீச் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த விமானம் அகமதாபாத்ல இருந்து 230 பயணிகளோட பிளைட்ல வேலை செய்யறவங்க பைலட்னு சொல்லி 12 பேர் இந்த பிளைட்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1:38க்கு அகமதாபாத்ல இருந்து 242 பேரோட லண்டனுக்கு போறதுக்கு டேக்கப் ஆன ஒரு நிமிஷத்துக்கு உள்ளேயே பக்கத்துல இருந்த பிஜே மெடிக்கல் ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல இந்த விமானம் மோதி வெடிச்சு செதறுது. இந்த விமானத்துல இருந்த ஒருத்தரை தவிர மத்தவங்க எல்லாருமே உடல் சிதறி இறந்து போயிட்டாங்க. அதோட அந்த பிளைட் மோதின ஹாஸ்டல்ல இருந்த 5 பேர் இறந்து போயிருக்காங்க. அதோட நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. பிளைட் டேக்கப் ஆன ஒரு சில நொடிகள்லயே பைலட் மேடே என்ற கோட் வேர்டை யூஸ் பண்ணிருக்காரு. இந்த மேடேன்றது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பிளைட் அடுத்த சில நொடிகள்ல எங்கேயாவது மோத போகுது, எங்களோட கட்டுப்பாட்டுல பிளைட் இல்ல அப்படின்னு சொல்ல வருதுதான். இந்த விபத்துல நிறைய அப்பாவி மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதோட குஜராத்தோட முன்னாள் சீஃப் மினிஸ்டரான விஜய் ருக்பானி அவருமே இறந்து போயிருக்காரு. இந்த விபத்து நடந்த அடுத்த கொஞ்ச நேரத்துல டாடாவோட ஹெட்டான சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறந்து போனவங்களோட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் தருவோம், அதோட படுகாயம் அடைஞ்ச எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாமே டாடாவே பாத்துக்கும் சொல்லியிருக்காரு. இடிஞ்சு போன பில்டிங்குமே டாடாவே சரி பண்ணி தரும் சொல்லியிருக்காரு. ஏர் இந்தியா கம்பெனி ஃபர்ஸ்ட் டாடா கிட்ட தான் இருந்தது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட போச்சு. மறுபடியும் டாடாவே கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏர் இந்தியாவை வாங்கிட்டாங்க. இந்த விமான விபத்துல இப்போ வரைக்கும் 246 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்ன கனவுகளோட இந்த பிளைட்ல டிராவல் பண்ணாங்கன்றத நினைச்சு பார்க்கும் போதுதான் நெஞ்செல்லாம் பதறுது. இப்படி அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைக்கு தான் இது உனது எனதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்.